ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் நிவி சேனல். நம்மளோட ப்ரூச் கிளாஸில் இது செகண்ட் கிளாஸு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸு. இதை புதுசாக பார்க்குறவங்க அதில் போய் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். அப்போனா என்னென்ன பொருள் வச்சு நம்ம இந்த ப்ரூச் கிளாஸ் மேக்கிங் பண்ணுறோன்றது. நாம் இன்றைக்கி பண்ண போகிற ப்ரூச் வந்து கியர் வயர், ஸ்டாக்கிங் கிளாத், கம்மு, ஒரு சின்ன ஸ்டோன், இது மட்டும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஆரி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணுவோம். ப்ரூச் வந்து அப்படி கிடையாது. ஒரு அழகே இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற ஒரு கவுனை நாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நினச்சோன்னா நாம் அதுக்கு ப்ரூச் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லிப்பர் வந்து ரொம்ப அசிங்கமாக ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அதையும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து நமக்கு சின்னதாக ஒரு சிம்பிளாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, சும்மா முள்ளுன்னு ஒன்றுமே இல்லாமல் டிசைன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம ப்ரூச் மேக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கியர் வயரை வந்து எல்லாமே ஒரே சேஃபாக வரணுன்றதுக்காக நான் இந்த ஃபெவிகால் கம்மு அந்த டப்பாவை எடுத்து அதோட சைஸுக்கு வச்சு நான் வந்து பெட்டல் அந்த இதழ்கள் ரெடி பண்ணுறேன். பாருங்களேன், அதோட சேஃப் வச்சு ஒரே எத்தனை இதழ் நம்ம ரெடி பண்ணணும்னு முன்னாடியே பிளான் பண்ணணும் தேவையில்லை. இப்போ 5 இதழ் வச்சு பண்ணலாம், 7 இதழ், 9 இதழ், 8 இதழ். நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் அழகாகவும் பண்ணலாம். உங்களோட மைண்ட் தாட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் இன்னும் இதை விட நல்லா டெக்கரேட்டராக இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுவீங்க. நான் வந்து இதை 8 இதழ் வச்சு பண்ணியிருக்கிறேன். அதனால தான் பாருங்கள், ஒரே சேஃப் வரணுன்றதுக்காக அந்த ரவுண்டு சேஃபாக ஈவனாக இருக்கணும். ஒரு பெட்டல் பெருசு ஒரு பெட்டல் சிறுசுமா வந்தால் நல்லாயிருக்கும். இதுவே டபுள் லேயர் அடுக்கு ஃப்ளவர் வந்துச்சு அப்படின்னா வெளியில் இருக்க இதழ் ஃபுல்லாக பெருசாகவும் உள்ளே இருக்க இதழ் ஃபுல்லாக சிறுசாகவும் இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட் கிளாஸுன்றதுனால இதை ஒரே லெவலாக இது ஒரு சிங்கிள் பூவாக தனியாக காமிச்சிட்டு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரே சைஸில் உள்ளது இருக்கிறதுனால இது எதுவுமே தேவையில்லை. இது வந்து நைஸ் கியர் வயர்ன்றனால சிசரே கட் பண்ணிக்கிறலாம், வேறு எதுவும் தேவையில்லை. என்ன தேவை, எந்த சைஸ்க்கு தேவைன்றதை மட்டும் வச்சு ஈவனாக வச்சு கொஞ்சம் கம்பி 2 பக்கம் வச்சு கையில் நல்லா முறுக்குனாலே அது சுற்றிடும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் புரியும். சுற்றிட்டு நம்ம சிசரை வச்சு கட் பண்ணாலே கட் பண்ணிடும். நம்மளோட இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேரணும் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் உங்கள் சர்க்குலேஷன்ஸில் இந்த மாதிரி பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க இதை வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு ப்ரூச் வந்து ரெடி பண்ணி அவங்களோட ட்ரெஸ்க்கு மாடலிங் பண்ணிக்கிறட்டும். இது நான் ஒரு ரெக்யூஸ்டாக தான் கேட்குறேன். ப்ரூச் கிளாஸை பொறுத்தவரை இது வந்து நமக்கு மட்டும்தான் பண்ணிக்கிறணும் அப்படி கிடையாது. நம்ம ஒரு பொருள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்கு பேங்கிள் மேக்கிங் பண்ணுறது, கிளிப்பு மேக்கிங் பண்ணுறது, நம்ம விங்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது, ப்ரூச் வந்து ரெடி பண்ணி மெட்டீரியல்ஸு ஆர்கன்ஸா மாதிரி ரெடி பண்ணியே வச்சுருந்திங்கன்னா அது உங்களுக்கு ரெடிமேட்லேருந்தே வாங்கிட்டு போய் நிறைய டெய்லர்ஸ் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணுறவங்களும் இருக்காங்க. கடைகளுக்கு ஷாப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் அந்த மாதிரி கிளிப் ரெடி பண்ணுறேன் என்கிட்ட வாங்கி பாருங்கள். ஹேர் பேண்ட் அக்சசரிஸ் பண்ணலாம், ரீத்து பண்ணலாம், எவ்வளவோ இருக்குது. இதை வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் போட்டிருப்பேன். லாங் வீடியோவாக இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். 2வது கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியணுன்றதுக்காகவே ஃபஸ்ட்டு கம்பி எடுத்தது வந்து 8வது கம்பி எடுக்கிற வரை உள்ள 8 இதழ்களையுமே செய்கிறத எப்படி பண்ணுறேன் அப்படின்றதே நான் காமிச்சிருக்கேன். ஒன்றை காமிச்சிட்டு அப்புறம் கடைசி இதை செய்யும்போது நான் காமிக்கலை. எல்லாமே செய்யும்போதுமே கிளியராக அவங்கக்கிட்ட காமிக்கணும். செய்கிறத நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏதாவது 1, 2 எனக்கு ஏதாவது ஒரு கம்பி செய்யும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு இதை கூட உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இதையுமே காமிச்சிருக்கேன். இது வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வந்து இழுத்தா ரப்பர் மாதிரி விரிஞ்சிட்டே வரும். பர்த்டே பார்ட்டி பேபிஸ்க்கெல்லாம் விங்ஸ் ரெடி பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தில் ரெடி பண்ணுவாங்க. இதை கட் பண்ணியும் நம்ம பண்ணலாம் ஸ்டாக்கிங் கிளாத்தை. இது வந்து ஓரத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ளவர் இதில் நம்ம மேக் பண்ணலாம், நிறைய துணி மிச்சமாகும். அதுக்காக தான் நான் வந்து ஓரத்தில் இருந்து ரெடி பண்ணியிருக்கிறேன்.
பெட்டல்ஸ் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு கட்டும்போது, இதழ்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்டும்போது நம்ம சீவிங் த்ரெட்டு அது வந்து ஸ்டாக்கிங் கிளாத் என்ன கிளாத்தில் எடுத்துருக்கோமோ அதே கலரில் சீவிங் த்ரெட் எடுத்துக்கணும். மிஷின் டெய்லரிங் நூல் அது வந்து என்ன பண்ணணும், சிங்கிளாக வச்சோம் அப்படின்னா டைட்னஸ் கிடைக்காது. அதனால் அந்த த்ரெட்டை வந்து நான் 4ஆக வந்து மடக்கி டைட்னஸ்க்காக கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் அதை மடக்கி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 4ஆக மடக்கிக்கலாம், இல்லைன்னா 2ஆக கூட மடக்கிக்கலாம். நான் எனக்கு ரொம்ப திக்காகவும் டைட்னஸாக வேணுன்றதுக்காக நான் 4ஆக மடக்கியிருக்கேன். 2வது ப்ரூச்சை பொறுத்தளவாக இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம வந்து தைக்கும் போதே கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா அது தைச்சதுக்கப்புறம் ரொம்ப லூஸ் ஆயிரும். நம்ம தைக்கும் போதே கொஞ்சம் டைட்டாகவோ இழுத்து பிடிச்சி அப்படி கொஞ்சம் நல்லா டைட்டாக தைச்சிங்க அப்படின்னா, ஹேண்ட்லிங் தையலை பொறுத்தளவு ரொம்ப டைட்டாக தைச்சிங்க அப்படின்னா போட்டோன்னே அது கொஞ்சம் லூஸ் ஆகாது. நீங்கள் தைக்கும் போதே லூஸாக தைச்சிங்கன்னா அதை போடும்போது ரொம்ப தொங்குன மாதிரி பிரிஞ்சுட்டு வந்துடும். அதுக்காக தான். பார்க்க கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேணாம், செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை கட் பண்ணும்போது அந்த அந்த கியர் வயரும் சேர்ந்து கூட கட் ஆகும். ஏன்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நாம் தான் அதை எடுத்து பிடிச்சி விங்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு அந்த கியர் வயரில் இழுத்து நம்ம டைட்டாக கட்டும்போது ஃபஸ்ட்டு 2 சுற்று டைட்டாக சுற்றுங்க. சுற்றிட்டு 3வது வந்து நம்ம முடிச்சா போட்டு 2 பக்கம் நூலை இழுத்து முடிச்சு போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சைடு நூலவே நம்ம உள்ளே வச்சு சேர்த்து சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நம்ம நாட் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுவோம். ஒரு முடிச்சுக்கு 2 தடவை கூட அந்த முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பூ கட்டுவோம்ல, அந்த மெத்தடில் தான் இதை நம்ம நல்லா டைட்னஸாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நாம் செஞ்ச அந்த 8 இதழ்களையும் எடுத்து அடுக்கி உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த இதழ் மாதிரி கட்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து நம்ம பிடிச்சி அந்த இடத்த நம்ம புஷ் பண்ணி விடணும். அதாவது இந்த மாதிரி ஷார்ப்பாக வி ஷேப்பில் அந்த இடத்துல லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா, கியர் வயரை பொறுத்தளவு நம்ம எந்த பக்கம் எங்கிட்டு வளைச்சாலும் நல்லா வளையும், உங்களுக்கு நல்ல சேஃப் கிடைக்கும். இது அந்த மாதிரி இதழ் மாதிரி கீழே வி மாதிரி விரிஞ்சு வந்து மேலே ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுக்காக நான் வந்து இதழ் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து 2 பக்கமும் லைட்டாக புஷ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அந்த இதழ் வந்து இப்படி தானே இருக்கும், ரவுண்டாக இருக்காதுல்ல, அதுக்காக செய்கிற வரையும் வச்சுட்டு செஞ்சதுக்கப்புறம் இந்த கியர் வயரை மேக்கிங் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சுற்றி நம்ம கட்டிட வேண்டியதுதான். 2வது கட்டும்போது ஒரு இதழ் உள்ள ஒரு இதழோட ஒரு பக்கம் வந்து உள்ளேயும் ஒரு பக்கம் வந்து வெளியிலையும் வச்சு கட்டணும். ஃபஸ்ட்டு நல்லா இந்த நூலை 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடித்தா நல்லா திக்னஸ் கிடைக்கும். நல்லா திக்காக வச்சு நம்மளோட வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஆன திங்ஸை வந்து மேக்கிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஸ்மால் பிஸ்னஸாகவும் எடுத்துகிட்டு போங்க. எல்லாருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விளக்கமும் நல்லா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளவர் மேக்கிங் வந்து நான் கட் பண்ணியே போடாமல் எல்லாமே ஒவ்வொரு இதுவும் செய்யும்போது உங்களுக்கு முன்னாடி வச்சு தான் செய்கிறேன். இந்த வீடியோவில் கேமராவில் சைடியாக தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நல்லா நீட்டாக செட் பண்ணி போடுறேன். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அடுத்தடுத்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லைட்டாக ஸ்டோன் ஒட்டி கிளாஸை இன்னையோட கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.